கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அநேக சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் சில காரியங்களை செய்வதற்காக ஆயத்தப்படும் போது ஒரு பதஷ்டம் நம்முடைய மனதிலே உண்டாகக்கூடியது உண்டு. அதில் யாருக்கும் எந்த விதமான விளக்கும் கிடையாது. எந்த காரியத்தை செய்ய நாம் ஆயத்தப்படும் போதும் அந்த காரியங்களிலே நமக்கு ஒரு தயக்கம் உண்டா. இதை நாம் செய்து முடிக்க முடியுமா? இது நாம் நினைத்தபடி நிறைவேறுமா? இதில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நாம் இதை முடிக்க முடியுமா என்று சொல்லி பல காரியங்களிலே நாம் குழம்பி போய் நிற்போம். நமக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியமாய் காணப்படும். இந்த அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரக்கூடிய ஒரு காரியங்கள் தான். அப்படி மனம் பதறுகிறவர்களை பார்த்து தான் இந்த காலவெளியில் நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், அவர் உங்களை திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லும்படியான இந்த வார்த்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். எனவே இந்த காலவெளியில் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நீங்கள் முன்குறித்து வைத்திருந்தீர்களோ அந்த நாளில் என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்திருப்பீர்கள். எனவே நீதியை சரி கட்டுகிற தேவன் அவர் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் விசுவாசித்து கேட்ட காரியங்களை உங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் காரியங்களை அவர் மேற்பட்டு கொள்ளுவார், அவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். எனவே நீங்கள் மனம் பதறாதபடி அவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கபடி இந்த காலவில் தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வைத்து அவரை நோக்கி பாருங்கள். மனம் பதறுகிற அந்த காரியத்தை விட்டுவிட்டு உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் கத்திருந்தனால உங்களுக்கான ஒத்தாசை இந்த வசனத்தின்படியே அனுப்பி நீங்கள் பயப்படாதிருங்கள், மனம் பதற தேவையில்லை, திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவனாகிய நான் நீதியை சரிக்கட்டும் உங்கள் தேவனாகிய நான் பதிலளிக்கும் வருவேன் என்று சொல்லி அவர் வந்து நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு இந்த நாளை துவக்குங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களை ஜெயமான பாதையில் நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஒரு மனம் பதறுகிற ஒரு நாளாகத்தான் இருக்கும். அப்போ எல்லாமே சரியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அதை முன்பாக ரிஹர்சல் பார்த்துருந்தால் கூட சரி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எவ்ரிதிங் ஷுட் கோ ஸ்மூத்லி என்று சொல்லக்கூடிய, நம்ம எல்லாம் பார்த்துட்டா எல்லாம் செக் பண்ணிட்டோம் எல்லாம் சரியாக இருக்குது, ஆனாலும் அது நேர்த்தியாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் பதறக்கூடிய காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு தகப்பனே. இந்த காலவேளையில் கூட நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காய் சோத்திரிக்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று கர்த்தாவே நீ சொல்லி அனுப்பியிருக்க செய்திக்காய் சோத்திரிக்கிறோம். அதுபோல் இந்த நாளில் என்னென்ன காரியங்களுக்காய் உடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கர்த்தா அதை செய்ய நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதை குறித்துதான சரியான கர்த்தாவே ஞானம் இருந்தாலும் கூட உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய தேவ ஒத்தாசை வேண்டும் என்பதை கர்த்தாவை விளங்கி கொள்ள முடியாதான் அந்த பதஷ்டம் உண்டாகிறது என்று சொல்லி உணர்ந்து ஜெபத்தோடு அந்த காரியங்களை செய்யவும், அது நிமித்தமாய் கர்த்தாவே எல்லா காரியம் ஜெயமாய் கர்த்தா அமையவும், கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படவும் கர்த்தர் அருள் செய்தல் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் சொன்னபடியே வருவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். God bless you.